வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, ஜே உசோ வந்து 2025 மென்ஸ் ராயல் ரம்பிள்ல வின் பண்ணதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அது இல்லாம ரெசல்மேனியா 41ஓட மெயின் ஈவென்ட் எந்த மேட்சா இருக்கும் அப்படிங்கிறது இப்ப லீக் ஆயிருச்சு. அத பத்தியும் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2025 மென்ஸ் ராயல் ரம்பிள்ல முழுக்க உங்களோட ஜான்சினா தான் வின் பண்ணுறதா இருந்துச்சாம். லாஸ்ட் நிமிஷத்துல தான் இந்த பிளானை வந்து WWE வந்து ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அதாவது இப்போ வந்து அந்த ராயல் ரம்பிள் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கோடி ரோட்ஸ் விசிஸ் கெவின் ஓவன்ஸுக்கான அந்த டைட்டில் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆனாலும் அப்போ வந்து டாக்டர்லாம் செக் பண்ணி, அதாவது கோடிக்கு எந்த விதமான இன்ஜுரி அப்படிங்கிறத செக் பண்ணுறப்ப டாக்டரால் க்ளீனாக சொல்ல முடியலையா. அதாவது இது வந்து சிவியரான இன்ஜுரி தான், இல்லை லேசான இன்ஜுரி தான் அப்படின்னு எந்த விதமான ரிப்போர்ட்டுமே டாக்டரால் அப்போக்கி தர முடியலையாம். அதனால் சரி என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு வந்து இப்போ பரவாயில்ல இந்த இன்ஜுரி வந்து க்யூர் ஆயிரும் அப்புடின்னு விட்டுட்டாலும் அதுவும் ரிஸ்க் ஆயிரும். அதேமாதிரி ரொம்ப பெரிய ஒரு இன்ஜுரி இருந்தாலும் அதுவும் ரிஸ்க் ஆயிரும். கடைசியில் ஜான்சனா வந்து அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண வச்சு 100% வந்து கோடி ரோட்ஸை தான் சேலஞ்ச் பண்ணி கோடி ரோட்ஸ் விசிஸ் கெவினோ, அது கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சனாவுக்கு தான் அந்த டைட்டில் மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி WWEயோட ஒரிஜினல் பிளானு. அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் அதிகமாக விரும்புகிறாங்க. கடைசி நிமிஷத்தில் வந்து இப்போ வந்து ஜான்சனா வந்து அந்த 2025 ராயல் ரம்பிளை வின் பண்ணி ஒருவேளை இன்ஜுரி வந்து கோடிக்கு வந்து இன்ஜுரி வந்து ரொம்ப க்யூர் ஆயிடுச்சு, அதாவது ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, அந்த இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த பிளானுமே சொதப்பிடும். அதுக்கப்புறம் அது எல்லாமே ஊற்றி முடிஞ்சிடும். அதனால் WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஜே உசோவுக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்குதுல்ல. அப்போ ஜே உசோ வந்து இந்த 2025 ராயல் ரம்பிளை வின் பண்ண வச்சிடலாம். வின் பண்ண வச்சுட்டு அப்போ ஜான்சனாவை எப்போ தான் வின் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டால், ஜான்சனாவுக்கு அடுத்ததாக எலிமினேஷன் ஜம்பர் இருக்குது. அந்த எலிமினேஷன் ஜம்பரில் வந்து ஜான்சனாவை வின் பண்ண வச்சு ஜான்சனா வந்து அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை அகைன் சேலஞ்ச் பண்ணாலும் ரெசல்மேனியா 41 கெவினோ, அதாவது கெவின் ஓவன்ஸ்னே வருது பாருங்க, அதாவது ஜான்சனா விசிஸ் கோடி ரோட்ஸுக்கான அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்சும் நடந்தால் ஒருவேளை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக WWE வந்து கடைசி நிமிஷத்தில் தான் இந்த ஒரு ஸ்டோரியை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ சொல்லப்படுது. ஏன்னா ஒருவேளை நம்மளுடைய ஜான்சனாவே அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணியிருந்தாலும் கோடிக்கு இன்ஜுரி ஆயிருந்துச்சு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சனா வந்து அந்த கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணாமல் கும்தரை வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டால், ஃபேன்ஸ் மத்தியில் அந்த மேட்சுக்கான ஹைப்னஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அதாவது ஜான்சனா விசஸ் கும்தர் மேட்சுக்கான அந்த ஒரு ஹைப்னஸ்ங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் கம்மி. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாமே நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், கோடி விசஸ் ஜான்சனா இந்த மேட்ச் தான் ரெசல்மேனியா 41 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் கடைசி நிமிஷத்தில் இதுவும் சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் WWE பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காம். அதனால தான் அந்த ராயல் ரம்பிளை வந்து ஜான்சனாவை வின் பண்ண வைக்காமல் நம்மளுடைய ஜே உசோவை வின் பண்ண வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை WWE கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் WWE நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. ஏன்னா நம்மளுடைய ஜான்சனா வின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்திருக்காது. ஆனால் நம்மளுடைய ஜே உசோ அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண போயிட்டு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் தான் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அது மேபி நாளடைவில் போக அதெல்லாம் சரியாயிரும். அலெக்சா பிளஸ் வந்து இப்போ WWEக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இனி அலெக்சா பிளஸ் வந்து எந்த பிராண்டில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அலெக்சா பிளஸ் வந்து WWEல எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து உங்களோட அலெக்சா பிளஸ் சைனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம், அதான் மல்டி இயர் கான்ட்ராக்ட். அதை வந்து இப்போ உங்களுடைய அலெக்சா பிளஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ ரா பிராண்டில் தான் நம்மளுடைய அலெக்சா பிளஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ WWE வந்து அலெக்சா பிளஸ் வந்து ஸ்மாக்டவுனுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்களா. அதோ இப்போ ஸ்மாக்டவுனில் வந்து இப்போ ஒயிட் சிக்ஸ் அந்த ஃபேக்ஷன் இருக்கனால அந்த ஃபேக்ஷன் கூட போய் நம்முடைய அலெக்சா பிளஸை ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் WWE இருக்காங்களா. அதனால தான் இப்போ அலெக்சா பிளஸை வந்து ரா பிராண்ட்லேருந்து ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் நினச்சேன் அது சிங்கிள் ஒரு புஷ்ஷில் வந்து அலெக்சா பிளஸ் போவாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் டோட்டலாக அங்கே பிளானே சேஞ்ச் பண்ணிட்டாங்க WWE. அலெக்சா பிளஸ் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு மூவ் ஆனதுனால, அதாவது அலெக்சா பிளஸ் வந்து சிங்கிள் புஷ்ஷில் வந்து அலெக்சா பிளஸ் போனால் நல்லா இருக்குமா, இல்லை ஒயிட் சிக்ஸில் போய் அந்த ஒரு ஒயிட் சிக்ஸில் ஒரு மெம்பராக உங்களோட அலெக்சா பிளஸ் இணைஞ்சு அந்த ஒரு ஃபேக்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரோமன், செத், சிஎம் பங்க் இவங்க 3 பேர்த்துக்குமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா 3 பேர்த்துக்குமே யாரையுமே பிடிக்காது.
ரோமனுக்கு செத்த பிடிக்காது, செத்துக்கு சிஎம் பங்கை பிடிக்காது, சிஎம் பங்குக்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்காது, ரோமன் ரெயின்ஸுக்கு செத் ரோல்ஸை பிடிக்காது அப்படின்ட்டு 3 பேத்துக்குமே யாரையுமே ஒருத்தரையுமே பிடிச்சிக்காது. அதனால் இப்போ வந்து இவங்க 3 பேத்துக்குமான ஒரு ஃபீடை வந்து WWE வந்து இப்போ முடிஞ்ச ராயல் ரம்பிளை வந்து பில்டப்பை கிளப்பி விட்டுட்டாங்க. நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவங்கடான்னு பில்டப்பை கிளப்பி விட்டாங்க. ஆனாலும் இப்போ இந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் மேபி அதிகமாகவே இருக்குது. அதாவது இப்போ சிஎம் பங்குக்கும் சரி, ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, செத் ரோல்ஸுக்கும் சரி, ஃபியூட் அப்படிங்கிறது ரொம்பவே நீட்டாகவும் பர்ஃபார்மன்ஸும் சரி, அதாவது ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு நீட்டாக வந்து இவங்களுக்கான ஒரு ஃபீடை வந்து WWE மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேபி இவங்க மேட்ச் வந்து ரெசல்மேனியாவில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது ரெசல்மேனியாவோட மெயினாக நடக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ சொல்லப்படுது. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், அதாவது டைட்டில் மேட்ச் நடக்கலாமே ப்ரோ, டைட்டில் மேட்ச் 2 டைட்டில் இருக்குது. அதாவது அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் இருக்குது, வேர்ல்டு டைட்டில் இருக்குது. அந்த 2 டைட்டில் மேட்ச் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த 3 பேத்துக்கான இந்த ஒரு மேட்சை கொண்டு போய் WWE, அதாவது ரெசல்மேனியா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பேப்பரியில் போய் இவங்க 3 பேத்துக்குமான மேட்சை வந்து ஒரு மெயின் ஈவெண்ட்டாக வைப்பாங்களா ப்ரோ? என்ன ப்ரோ முட்டாள்தனமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் மேபி வைப்பாங்க தலைவரை. வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா செத்து வந்து சாதாரண ஆள் கிடையாது, ரோமன் ரெயின்ஸு சாதாரண ஆள் கிடையாது, அதேமாதிரி சிஎம் பங்க்கும் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க 3 பேருமே ஒரே இடத்துல இருந்து ஒரே ஃபைட் பண்ணுறதுனால இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லலாம், கும்தர் வச்சிருக்க அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கு யாரும் இப்போ ஜே உசோவே முதலாரு அப்படின்னு கேட்டால் அந்த மேட்ச்சுக்கு இருக்க ஹைப்பை விட இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சுக்கான ஹைப்னஸ்ங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ஜான்சனாவும் கோடிக்கான மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்சுக்கான ஹைப்னஸை விட இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் மேபி இது வந்து அதாவது ரெசல்மேனியாவோட நைட் 1ல் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது ரெசல்மேனியா 41 நைட் 1ல் வந்து ஜான்சனா விசஸ் சிஎம் பங்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41 நைட் 1ஆக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ நைட் 2ல் என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னு கேட்டால் சிஎம் பங்க் விசஸ் கோடிக்கான அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குல்ல, அது வந்து ரெசல்மேனியா 41 நைட் 2ஆக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ வேர்ல்டு டைட்டில் என்ன ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நான் சொன்னல, அது ரெசல்மேனியா 41 நைட் 1ல் வந்து இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய வேர்ல்டு டைட்டிலுக்கான அந்த மேட்ச் நடக்கலாம். இல்லை ப்ரோ, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக நான் சொல்லிடுறேன். இப்போ ரெசல்மேனியா 40 நடந்துச்சு. இது ரெசல்மேனியா 40 நைட் 1ல் வந்து டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு. செத் கோடி விசஸ் ராக் ரோமனுக்கான அந்த டாக் டீம் மேட்ச் நடந்துச்சா, அதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்டு டைட்டிலுக்கான மேட்ச் நடந்துச்சு. இது நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய செத் ரோல்ஸுக்கு மேட்ச் நடந்துச்சுல, அது வேர்ல்டு டைட்டில் மேட்ச் தானே. அதை ஏன் மெயின் ஈவெண்ட்டாக வைக்கலாம்ல? ஏன் மெயின் ஈவெண்ட்டாக வைக்காம ஏன் இந்த டாக் டீம் மேட்ச்சுக்கு முன்னாடி வச்சாங்க? ஏன்னா இந்த டாக் டீம் மேட்ச்சுக்கு தான் ஹைப்னஸ் அப்படிங்கிறது நிறையா இருந்துச்சு, அதனால் அந்த மேட்சை வச்சாங்க. அதுக்கப்புறம் ரெசல்மேனியா 40 நைட் 2 வந்து கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடத்தாங்க. அதே தான் சேம் டு சேம் அதே தான் இப்போ WWE வைக்க போகிறாங்க. அதாவது ரெசல்மேனியா 41 மெயின் ரெசல்மேனியா அதாவது ரெசல்மேனியா 41 நைட் 1ல் வந்து இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோடி விசஸ் ஜான்சனா மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை WWE பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். என்னப்பா ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ நம்முடைய ஜான்சனாவும் சரி நம்முடைய கோடியும் சரி மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இதில் வந்து மேபி யாரை வின் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் வந்தால் அதை என்ன பண்ணுறது, அதாவது ஜான்சனா வின் பண்ண வைக்கிறதா இல்லை கோடியை வின் பண்ண வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வந்து ஜான்சனா வந்து தோக்க வச்சுட்டாங்கப்பா, ரெசல்மேனியா 40 ரெசல்மேனியா 41 தோக்க வச்சுட்டாங்க. அவரோட கோடி வந்து அவரோட சாம்பியன் வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு கேட்டால் ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சிருவாங்க. அதாவது எங்களோட ஜான்சனாவோட கடைசி ரெஸ்லிங் கெரியர் இதுதான், கடைசி ரன் இதுதான், இப்போயும் நீங்கள் வந்து ஜான்சனாக்கு வந்து சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பாயிருவாங்க. அப்படி ஒரு வேலை ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஆளை ஆட் பண்ண போகிறாங்களாம். அது யார் அப்படின்னு கேட்டால் சிஎம் பங்க்கும் சரி நம்முடைய ஜான்சனாவுக்கும் சரி கோடிக்குமான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நம்முடைய சிஎம் பங்க் மூலியமாக கூட நம்முடைய கோடி வந்து அவரோட சாம்பியனை ரீடைன் பண்ணுற மாதிரி இருந்தால், WWE பிளான் இருந்தால், கோடி வந்து அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய சிஎம் பங்கை வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராக போய்கிட்டுருக்கு. ஆனால் மேபி இது நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ராஜா. ஏன்னா நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து நம்முடைய செத் ரோல்ஸும் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்கிறதுனால இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய கோடிக்கும் சரி நம்முடைய ஜான்சனாவுக்கும் சரி இந்த டைட்டில் மேட்ச்சில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து இணையதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இவர் வந்து எதில் இணையவார் சொல்லுங்கள்? எந்த ஒரு ஸ்டிபுலேஷன் ராயல் ரம்பிளும் முடிஞ்சிருச்சு, எலிமினேஷன் அப்புறம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவர் எதில் இறங்குவார்னு கேட்டால்
இணையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் மேபி இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து அதாவது இப்போ இந்த டைட்டில் மேட்ச்சில் வந்து உங்களுடைய சிஎம் பங்க் வந்து இணைவாரான்னு கேட்டால் இணையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி ஒரு வேளை அப்படி ஒரு டபிள்யூ பிளான் இருக்குது அப்படின்ட்டா ஜான்சனாவை வந்து தோக்க வைக்கணும், கோடி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரு வேளை நம்முடைய சிஎம் பங்கை டபிள்யூ நினச்சா அதில் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை சிஎம் பங்க் விசஸ் ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு ரெசல்மேனியா 41 நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ எங்களுக்கு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வேணாம் அப்படின்னா ஜான்சனா விசஸ் கோடிக்கான அந்த ஒரு மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மேட்ச்சில் எந்த மேட்ச்சு இந்த 2 மேட்ச்சில் எந்த மேட்ச் நடந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.